வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். அடுத்த வாரம் வியாழக்கிழமை 7ஆம் தேதி திருச்செந்தூர் வரலான்னு பிளான் பண்றோம். சரிங்க இப்போ சார். எப்படி சார் கும்பலா இருக்குங்களா இல்ல எப்படின்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் சார். நல்ல கூட்டமாக தான் சார் இருக்கும் வியாழக்கிழமை அடுத்த வேலைலாம். சரிங்க சார். ஃபேமிலியோ குழந்தைய கூட்டிட்டு வரேன். ஸோ காலையிலயா இல்ல மதியானம் சாயந்தரம் எப்போ வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் சார்? இல்லை சார், எப்படினாலும் நாளைக்கு வியாழக்கிழமை அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது, ஈவினிங் மேலே கூட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மண்டல பூஜை வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதியோட முடியறதுனால பார்த்தா அதுக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணணும்னு எல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம். சரிங்க சார். சரிங்க சார். வேற ஏதாவது தகவல்லாம் ஏன்னா லைன்ல வந்துட்டே இருக்காங்க சார் மக்கள். வேற ஏதாவது தகவல் சார்? 100 ரூபா டிக்கெட்னா எவ்வளவு நேரம் சார் ஆகும்? சார் எதனால எல்லாமே க்ரௌடாக தான் சார் இருக்கும். சார் வணக்கம் சார். சென்னையில இருந்து நேற்று ஜெனி காஸ்டின் பாப்பாக்கு போட்டுருந்தீங்களா, போஸ்ட் போட்டுருந்தீங்களா அவங்க டாடி பஸ்? ஓகே ஓகே, சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். சார் நான் இன்னைக்கு நைட்டு சென்னையில இருந்து ட்ரெயின் ஏறி நாளைக்கு காலையில வரலாமா இருக்கேன் சார். சரிங்க சார். எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இன்னும் 7ல இருந்து 8 மணி நேரம் ஆகும் சார் தரிசனம் பண்றதுக்கு. ஓகே. இல்ல சார், நான் ரிட்டர்ன் அதே ட்ரெயின் ஈவினிங் நைட் 8 மணிக்கு இருக்குல்ல, அந்த ட்ரெயினை நான் கேட்ச் அப் பண்ணணும். முடியுமா? அந்த டைம்குள்ள பாத்துடலாம். தெரியல சார், கரெக்டா உத்தரவாதமா சொல்ல முடியாது. ஏன்னா காலையில நீங்க ஏர்லி மார்னிங் வந்து தரிசனம் பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் வந்துடலாம். இல்ல சார், நாங்க 6 மணிக்கு ட்ரெயின்ல இருந்து இறங்கி மொட்டை போட்டு சாமி பாக்குறதா, மற்றபடி எந்த வேலையும் கிடையாது. போட்டா எப்படின்னா டைம் ஆகும் சார். கரெக்டா எனக்கு சொல்ல முடியாது சார் நாளைக்கு. ஏன்னா போன வாரம்லாம் 8ல இருந்து 9 மணி நேரம் ஆச்சு தரிசனம் பண்ண மக்கள். ஒரு 7 மணி போல என்ன ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ள பாத்துட்டு வந்துடலாமா சார்? காலையில 7 மணிக்கு போனா ஈவினிங் பாத்துடலாம் சார், பாத்துடலாம் சார். குட் மார்னிங். நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். பாத்துருக்கேன். சொல்லுங்க சார். நாளைக்கு ரிலேஷன் ஒருத்தவங்க நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. சரிங்க சார். அது வேல் வேண்டி பூஜை பண்றீங்களா? அது மாதிரி பண்ணணும். சரிங்க சார் சரிங்க சார். உங்களுக்கு டீட்டெயில் அமௌண்ட் எவ்வளோ போட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு திருப்பி டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன். அவங்களோட பேர், யார் எழுதுறா, அவங்க பேர், அவங்க நட்சத்திரம், அப்புறம் கொரியர் அனுப்பிச்சு விட வேண்டிய அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் நம்பர் எல்லாம் அனுப்பிச்சு விட்ருங்க சார். அங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணா போதும். ஓகே. வேல் வேண்டி அர்ச்சனை பண்ணா போதும், அப்படிதானா? ஆமா, பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, நல்லபடியா அது மட்டும் பண்ணணும். சரிங்க சார். வேல் வேண்டி அர்ச்சனை பண்ண வேண்டியது அப்படிதானே? ஆமா ஆமா. சரிங்க சார், டீட்டெயில் போட்டு வரேன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். இந்த பன்னீர் இலை விபதி கிடைக்குமா சார்? சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? புதுக்கோட்டை சார். நாளைக்கு மாலை போட்டிருக்கேன் திருச்செந்தூருக்கு. சரி சரி. நாளைக்கு கோயிலுக்கு வரோம் சார், இங்க வாங்கி தரீங்களா? கோயிலுக்கு வரீங்கன்னா கோயிலில் வாங்கிக்கணும் சார். கோயிலே உங்களுக்கு கிடைக்கும், கோயில் உள்ள பிரகாரத்துல கிடைக்கும். சார் வணக்கம் சார், நான் சுந்தர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். போகணும். ஒண்ணும் இல்லை சார், நான் ஒரு 4 o'clock அங்க வந்துருவேன் ஈவினிங். சரிங்க சார். எப்படி சார் இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு நல்ல கூட்டம் தான் சார். ஈவினிங் கொஞ்சம் குறையுமா சார்? ஈவினிங் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். ஆனால் நான் போன வாரம் அளவுக்கு இருக்காது க்ரௌடு. ஓரளவு ஒரு 3 மணி நேரம், நான் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிடலாம் இன்னைக்கு. 3 hours ஆகுமா? 3 to 4 hours ஆயிடும் அப்படியே. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், நல்லது சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சார்? என்னோட நேம் கார்த்திகேயன் சார், சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ வர ஆகஸ்ட் 10th வந்து நான் என் அம்மா அப்பாவோட நான் வரேன் சார் திருச்செந்தூர். ஆகஸ்ட் 10th என்ன கிழமை? ஞாயிறு சார். ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கூட்டமா இருக்கும். சொல்லுங்க சார். ஆமா சார். என் அம்மா வந்து 68, அப்பா வந்து 75 years. 2 பேரும் சீனியர் சிட்டிசன் தான். அம்மாவுக்கு வந்து இப்போ 1 மாசம் முன்னாடி தான் கால்குலேட்டர் சர்ஜரி நடந்திருக்கு. இப்போ வந்து அவங்களோட நான் ஒரு ஆள் வந்து கூட அந்த சீனியர் சிட்டிசன் லைன்ல போக முடியுமா? தாராளமா போகலாம் சார். அம்மா கூடயும் போகலாம், ஒருத்தருங்க அப்பா கூடயும் போகலாம். இல்ல, நானும் அம்மா அப்பா மட்டும் தான் வரும். இப்போ அந்த லைன்ல அங்கேயே கவுண்டர் இருக்கா சார் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு? எங்க போய் சார்? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் போகணும்னா டேக் கட்டணும். டேக் கட்டுற கவுண்டர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜகோபுரம் இடதுபுறமா இருக்கும். கரெக்டா வரிசையா கவுண்டர் இருக்கு சார். அதுல 4வது கவுண்டர் உங்களுக்கு ராஜகோபுரம் இடதுபுறமா. அந்த கவுண்டர்ல காலையில 7 மணிக்கு தான் சார் ஓபன் பண்ணுவாங்க. இப்போ 5 மணிக்கோ 4 மணிக்கு நடத்தணும்னு சொல்லி கவுண்டர் வந்து ஓபன் பண்றது அங்க 7 மணிக்கு ஓபன். இப்போ நாங்க 9ஆம் தேதியே வந்துரும் சார். ஹரியர் ரெசிடென்சில தான் வந்து தங்குறோம். சரிங்க சார், புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ அங்க இருந்து இப்போ வரதுக்கு ஏதாவது எவ்வளவு நேரம் சார் ஆகும்? ஹரியர் ரெசிடென்சில இருந்து கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமா, ஹரியர் ரெசிடென்சி லொகேஷன் எங்க சொல்றீங்க? 10 நிமிஷம் ஆகும்.
திருச்செந்தூர்ல தான் போட்டிருக்கேன் சார். 10 மினிட்ஸ் வாக்குன்னு தான் போட்டிருக்கு. ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்ட்டு. ஆமா சார். என்ன ரோடு போட்டிருக்காங்க? டிவி ரோடா சார்? இப்போ ஆமா சார், டிவி ரோடு தான் போட்டிருக்கோம். டிவி ரோட்னா 10 மினிட்ஸ் தான் சார் வாக்கபிள் ஆகும். ஓகே சார். இன்னொன்னு சார், இப்போ இவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து இந்த நாழிக்கிணறுல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஏதாவது இடம் இருக்குங்களா, இல்ல வந்துட்டு ரூம் வச்சுட்டு தான் போகணும்? டெம்பரரியா இடம் இருக்குதான் சார் செய்யுது. அந்த அளவுக்கு ஒன்றும் கம்ஃபர்ட்டா இருக்காது. சரிங்களா? ஏன்னா எல்லாமே ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு, கோயில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே. அப்படிங்களா? ஓகே. இன்னொன்னு எவ்வளவு நேரம் சார் ஆகும் இவங்களுக்கு தர்ஷன் டைம்? சீனியர் சிட்டிசன் போனா 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆயிடும் சார். அப்படிங்களா? 3 to 4 hours ஆயிடும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டமா இருக்கும். ஏன்னா வந்து 11ஆம் தேதியோட மண்டல பூஜை நிறைவடையுது. அதுக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு வராதவங்க எல்லாம் வந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. பயங்கரமான கூட்டம் சண்டே. இப்போ உதாரணமா இப்ப 5 மணிக்கு வந்து நாங்க குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு லைன்ல நின்னா சீக்கிரம் பாத்துடலாமா சார்? 7 மணிக்கு 12 1 மணி ஆயிடுச்சு சார். சார் கால் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுமா? ஓகே சார். இல்ல வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். நம்ம மண்டல பூஜை வந்து திருச்செந்தூர் கோயில் எத்தனை நாள் சார்? சார் ஆகஸ்ட் 11 முடியுது சார் மண்டல பூஜை. ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 11 வரைக்கும் இருக்குல்ல சார்? ஆமா சார். நன்றி சார். ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் சொன்னாங்க, அவ்வளவுதான் சார் கன்ஃபார்ம். இல்ல சார் 11 வரைக்கும். 11 வரைக்கும் தேதியில மாற்றங்கள் எது இருந்துச்சுன்னா நான் சேனல்லவே வீடியோவா போடுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்ண்ணே, நாங்க காரைக்குடில இருந்து பேசுறோம்ண்ணே. வணக்கம், உங்க பேர் மேடம்? என் பேர் புனிதா. சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? ஜஸ்டி விரதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா மேடம் சார்? எனக்கு நாளைக்கு கால் பண்றீங்களா? உங்க டீட்டெயில சொல்றேன். சரிங்களா? நாளைக்கு காலையில் இதே டைம்ல கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு சார் கோயில் இங்கதான் இருக்கு, திருச்செந்தூர்ல தான் இருக்கோம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. கோயில கூட்டம் இருக்கு. நல்ல கூட்டம் சார். நல்ல கூட்டமா? ஆமா சார். மதியானம் வேலை ஃப்ரீயாங்களா? மதியானம் உங்களுக்கு எப்படி 5-6 மணிக்கு மேல தான் சார் க்ரௌடு கம்மியாகும் இன்னைக்கு. அப்படிங்களா? ஆமா சார். சரி, ஓகே சார். கடல்ல குளிச்சுட்டு வந்தோம், ரூம்ல தான் இருக்கோம். சரி சார், தரிசனம் பார்க்க போலாம், கிளம்பலாம். சரி, வார்த்தை உங்ககிட்ட கேட்டு திருப்பி 3:30 மணில இருந்து 4 மணி வாக்குல திருப்பி ஒரு வீடியோ போடுவேன் 3 மணி போல. கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. எவ்வளவு மத்தியானத்துல தரிசனம் பண்ண வரலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டாங்க இன்னைக்கு. அதனால ஒரு 2:30-3 மணிக்கு ஒரு இன்னொரு வீடியோ போடுவேன் நான். அப்படிங்களா சார்? சரி, ஓகே, நான் அதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் சார். ஓகே சார்.